ஹலோ காய்ஸ், நம்ம சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்துக்கான ஒரு தாறுமாறான எதிர்பார்க்காத அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் எப்போ, ட்ரைலர் எப்போ, இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பயங்கரமா பார்க்க போறோம். அந்த அல்டிமேட்டான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டே இருக்கோம். சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல இந்த படம் வர ஆகஸ்ட் 14 வரதா இருக்கு. படத்துக்கான ப்ரமோஷன் இப்ப ஸ்டார்ட் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள்னு சூப்பரா வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டைரக்டர் இன்டர்வியூஸா கொடுத்துட்டு இருக்காரு. படத்துக்கான ப்ரமோஷன் இப்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான அடுத்த கட்ட ப்ரமோஷன் எப்ப ப்ரோ அப்படின்னு கேட்டா, இது ஒரு கிராண்டான செலிப்ரேஷனா கண்டிப்பா இருக்க போகுது. ஆமாங்க, ஆடியோ லான்ச் தான். இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான ஆடியோ லான்ச் பத்தின அப்டேட் இப்ப சூப்பரா வந்திருக்கு. என்ன மேட்டர்னு பார்க்கும்போது பொதுவா ஆடியோ லான்ச்சை பொறுத்தவரையும் நேரு ஸ்டேடியம்ல சாய்ராம் காலேஜ்ல பயங்கரமா நடத்துவாங்க. ஆனா விஸ்வநாதன் சன்ஸ் ஆடியோ லான்ச் அங்க நடக்க போறது கிடையாது. கோயம்புத்தூர்ல பயங்கரமா பிளான் பண்ணிருக்கிறதா இப்ப அப்டேட் வந்திருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி பயங்கரமா நடத்த போறதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த விஸ்வநாதன் சன்ஸ் கோயம்புத்தூர்ல பயங்கரமா நடக்க போகுது. இந்த படத்துல இருந்து வந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பராவே இருந்துச்சு. இப்ப வந்திருக்கிற செகண்ட் சிங்கிள் மேரேஜ் சாங்க பொறுத்தவரையும் யாருமே இந்த சாங்க கண்டுக்கலன்னு தான் சொல்லணும். நம்ம சூர்யாவே இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஆடியன்ஸ் ஏன் ஏத்துக்கலன்னு தெரியல. இன்னொரு சிக்கல் இந்த விஸ்வநாதன் சன்ஸ்க்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது இந்த சூர்யா 46 விஸ்வநாதன் சன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிக் பட்ஜெட் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனா இன்ன வரையும் படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் விற்கவே இல்ல. நான் வீடியோ பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையுமே யாரும் சேட்டலைட் ரைட்ஸை வாங்கல. இது ஏன்னு சுத்தமா புரியல. ஏன்னா சூர்யாவுக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன கருப்பு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணுச்சு. அதே மாதிரி வெங்கி அட்லூரிக்கு லக்கி பாஸ்கர் ஒரு பயங்கரமான படமா அமைஞ்சது. ரெண்டு வெற்றி கூட்டணி இணைஞ்சிருக்கு. ஏன் இந்த படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸ் என்ன கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 30 கோடிக்கு கேட்கறதா சொல்றாங்க. அதனால இந்த ஒரு டீல் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இது ஒரு பக்காவான ஃபீல் குட் படமா தான் எடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல படத்துக்கான ட்ரைலரை எப்ப ப்ரோ கொண்டு வர போறாங்க அப்படின்னு கேட்டா, அடுத்த வாரம் தாங்க சூப்பரா இறக்க போறாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, கோயம்புத்தூர்ல ஆடியோ லான்ச் தாறுமாறா நடக்க போகுதுன்னு. ஆடியோ லான்ச் நடத்தின கையோட ட்ரைலரையும் சூப்பரா இறக்க போறாங்க. ட்ரைலர் டேட் கிடைச்சோன்னே கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கருப்புன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.